எடுத்துக்கீங்க இந்த கச்சதீவு கச்சதீவு தனிங்க ஒரே செக்கப்னு செக்கப் பாதுகாப்பு மக்கள் எல்லாரும் வந்து படுத்துரு எல்லாரும் ஐசியானது பதிஞ்சு தான் பிடிக்கணும் பாருங்க. எல்லாம் ஃபுல் கடும் செக்கிங், எல்லாம் செக்கிங் பண்ணி தான் உள்ளுக்கு பிடிக்கணும் பாருங்க. பேக்கில் இருந்து எல்லாம் செக்கிங் பண்ணி தான் பிடிக்கணும். கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறார் பாருங்க. எல்லாம் பாய் படுக்கையோட எல்லாம் வந்துருக்கணும். ஆண்கள் பெண்கள் பெண்கள் ஆண்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரிமுரிமை இருக்குது பாருங்க. என்னென்னா ஒரு போட்டில் வந்தாலும் ஒரு பிரிமுரிமை விடுங்கணும். இந்தியர்கள் நினைக்கலனால பதிஞ்சு உள்ளுக்கு போகிறதுக்கு அதை தாண்டினோட வந்து 3 நேரம் சாப்பாடு. இன்றைக்கு இரவு மத்தியானம் நினைக்கிறேன், மத்தியானம் இன்றைக்கு இரவு நாளைக்கு விடிய 3 நேரம் சாப்பாடு கொடுப்பினோம். அது கேமரா வேணும் இல்லை அப்போ யூடியூபர் சரிதானே? தண்ணி போச்சு சரி, நான் அங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறேண்ணே. செக்கிங் எல்லாம் முடிஞ்சது. இப்போ கிட்டத்தட்ட 6 மணித்தியால பயணம். சரியோ, இந்த பயணத்தை முடிஞ்சு வந்துட்டோம் முள்ளுக்கு. இப்போ கச்சத்தீவுக்கு தான் வந்து நிற்கிறேன். முதலாவது வந்து இந்தியர் இலங்கைன்னு சொல்லி புரியும்பா 2 விதமான இதுகளுக்கு அளவர நுழைவாயில். அதுக்கு வந்து செக்கிங் எல்லாம் இருக்குது. பேக்கு எல்லாம் செக் பண்ணி பதிவு எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஐடி கார்டு எல்லாம் கொடுத்து பதிவு எடுத்து தான் இப்போ உள்ளுக்கு பிடிக்கணும். இப்போ அவர் எல்லா ஊர்லேருந்தும் பெரியணும் பாருங்க. ஒவ்வொரு மொழி அதை இதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ போனால் மட்டக்களப்பு நினைக்கிறேன். உள்ளுக்கு போய் பார்ப்போம். இது வேறுங்க கடல் உள்ளுக்கு வந்ததோ அப்படிதான் பார்ப்போம். நீங்க ராமேஸ்வரமோ? ராமேஸ்வரத்துலேருந்து வரீங்க பாருங்க. பஸ் ஸ்டாண்டு தாலுகா ஆபீஸ் பக்கத்துல. தாலுகா நான் வந்திருக்கேன் இந்தியாவுக்கு நிறைய தடவை. அப்படியா? யூடியூப். நான் யாழ்ப்பாணம். எப்படி இருக்கு பழக பயணம்? முதல் தரமோ? இது 3வது பட்டி நாங்க. 3வது நம்ம குரூப் வாங்க பாருங்க. இவையெல்லாம் வேண்ட குரூப்பா? இங்க போட் ஓனரம்மா ஓனரம்மா பேட்டி எடுங்க. யாரு ஓனர்? போங்களா கதைப்பாங்களோ தெரியல. கதைப்பாங்களே. இப்போ இவர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கிறேன். என்ன மாதிரி கூட அனுபவம் இந்த மண்ணுக்கு வந்தது? எத்தனை பேர் வந்த நீங்கள்? எத்தனை பேர்? 4 பேர். இனி திருப்பி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு போகிறது. நல்லா இருக்கும். திருவிழாக்கா வண்டி வந்தீங்களா? ராமேஸ்வரம் எந்த இடம்? பஸ் ஸ்டாண்ட் தாலுகா ஆஸ்பத்திரி. சரியா. ஜூஸ் கடை பாருங்க. ஜூஸ் கடை எவ்வளோ நேரம் தொடம்பா ஜூஸ்? எவ்வளவு ப்ரைஸ்? இதாங்கை 150 ரூபா. 2 குடிப்போமே. இது எவ்வளவு? இது காய் மட்டும் 100 ரூபா. உரிச்சு சாப்பிட்றது. நல்ல ஜூஸ் ஒன்று தாங்க. வியாபாரத்துக்கு வந்து வந்தீங்களா? சைனா மைனா. சைனா மைனாண்டா? பாருங்க. சரி சரி. நீங்கள் ரெக்கார்ட் 150 ரூபா. இல்லை மங்காளையும் வச்சுக்க வெஞ்சாலையும் வச்சுக்கணும். திருவிழா திருவாங்க போட்டில் போட்டிருக்கணும். அன்னையாக்கள் பாருங்க டிவியில் கொண்டு வந்து எலும்பிச்சப்பழ ஜூஸ் விற்கணும். போதும் நல்லா இருக்கு.
இதே ஜூஸ் வெளியிலேனா என்ன விலை டவுனில் நார்மலாக நீங்கள் விற்க நாங்கள் விற்கிறது 150 ரூபா. அதே தான் இங்கே ஊரில் விலை கூட 250 ரூபா 300 வரும். அது என்னதுக்கப்பா இங்கே மட்டும் இங்கே தெரியும் தானே இந்த பாவங்க கஷ்டம் ஆக்கள் வர வெயில் காஞ்சி கஞ்சி ஒரு நாள் வியாபாரம் தானே இது பிஸ்னஸ். மற்ற மாதிரி இல்லை. அது அந்த கடையில எல்லாம் 200 ரூபா முன் கடையில எல்லாம். நன்றி நல்லா இருந்தது. அவள் ஓய்வடிக்கிறேன் பாருங்க. என்ன சோறெல்லாம் பாருங்க சமைச்சு கொண்டு வந்திருக்கிறோம் அங்கேருந்து வேலைக்க. இங்கே அண்ணா சாப்பாடு வேணுமே உங்களுக்கு என்ன இருக்கு? ராமேஸ்வரம் பாம்பன். ராமேஸ்வரம் பாம்பன் அப்படின்னா this is place of ராமேஸ்வரம். நான் தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்நாடு. You understand of Tamil? Okay, நாங்க வந்து ராமேஸ்வரம் இருந்து பாம்பன்ல இருந்து வரோம். பாம்பன் பாலம். Yeah, தமிழ்நாடு. பாம்பன் பாலம். You understand? சரி சரி விளங்குது. விளங்குதா? விளங்குது. எல்லாம் அழகா எடுத்துக்கீங்க இந்த place. தனியா போ. புறம் என்ன தனியா தான் வந்திருக்காரு. வா திருச்செல்வம் அங்க இருந்து வந்துக்கிறீங்க. எந்த இடத்தால வந்து நீங்க? குறிகாட்டுவான். அன்றைக்கு போறீங்க அப்ப? நாளை தான். சரியா மேல நின்றா சுடுமண்டு பார்த்தா கீழே இருந்தா கீழால சுடுகுது. ஐயா அங்க இருந்து வாரீங்க மன்னர் எல்லாரும் இது இதில் காய் கொண்டு வரேன். போட்டில் வந்தேன் போல அதெல்லாம் போய் நான் பாருங்க. நிறைய பேர் வந்திருக்கீங்க. டிராக்டர்ல ஏற்றினோம். இலங்கையோ இந்தியாவோ தெரியல. எந்த ஊருன்னு தெரியும். ஹரிகார் ஜவஹர் ஸ்டோர் கன்னியாகுமரியிலேருந்து வரீங்கண்ணா. கன்னியாகுமரி நாகர்கோவில். அந்த என்ன ஊர்? கன்னியாகுமரி. எந்த கன்னியாகுமரியில் கோடம்? நாகர்கோவில். நான் வந்திருக்கேன் நிறைய தரம். நான் வந்திருக்கேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ யூடியூபர். உங்களோட ஒரு புத்தளம் பஸ் எடுத்து போட்டு 1 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோஸ். புத்தளம் யூடியூப் இங்கே இருக்கு. புத்தளம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓ யூடியூபர் சந்திப்போம் அங்கே. வார் ஜெஃப்னா சுதன். ஓ லைக் பண்ணுங்க கட்டாயம். எல்லாரும் பார்த்துருக்கீங்க. உங்களோட போட்டில் வந்து ஆக்கலாம் நீ. அண்ணா ராமேஸ்வரமோ பாம்பன் நடந்து கொண்டே இருக்கோம் பாருங்க. சரியான தூரம். முன்னுக்கு போ. பூமாலை அது இதெல்லாம் கொண்டு வருவாங்க. தலப்பால் நீங்க தூத்துக்குடியோ? நாங்க யூடியூப்ல போடுவோம் மகா. தூத்துக்குடியில எந்த இடம் தெரியாது. வந்திருக்கிறேன் நானா. முதல் தடவை. எப்படி இருக்கு உங்களோட அனுபவம்? பாதுகாப்பு முக்கியம் தானே. உங்களுக்கு மட்டும் நடக்க கூடாது, எங்களுக்கு மட்டும் நடக்க கூடாது. சரியா சாப்பிட்டாச்சோ? தமிழ் மக்கள் தான். இலங்கை பழகி இருக்கோம். வந்து எங்க வீட்டுக்காரங்க போன வருஷம் வந்தாங்க இங்க. அவங்க பேசினாங்க ஒருத்தர். இஞ்சால பாருங்க ஒருத்தரும் தரப்பாலை விரிச்சுட்டு இருக்கிறோம். தரப்பாலை விரிச்சு படுத்துருக்கிறோம் பாருங்க. வணக்கம் வணக்கம். மருத்துக்குள்ள உங்களோட திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் தெரியுமோ? இஞ்சால ஜூஸ் எல்லாம் குடிக்கிறேன் பாருங்க. இலவசம் இல்லை, காசு தான். இஞ்சால ஒரு அக்காண்ட பரோட்டா
எடுக்கலாமாக்கா இங்கே வதன் உணவகம் எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க? வவுனியாவிலேருந்து கடை கூட வந்திருக்கிறீங்களோ? சரி சரி. இந்தியாவிலும் இருக்குது சோப்புகள். இங்கே பாருங்க, இந்தியாக்காரர் வாங்குறதுக்கான்னு சொல்லி ராணி சோப்பு எல்லாம் கொண்டு வந்து விற்கிறோம் இங்கே. ஏன்னா அந்த காலத்தில் பண்ட மாற்று பரிமாற்று முறையெல்லாம் நடந்ததாம். உடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு விற்கணும். ஆ யாழ்ப்பாணம் சுதன். ஆ என்னடா செய்கிறீங்க? என்னடா விளையாட்டு சாமான் வாங்குறீங்களோ? பாருங்க இருக்கு விளையாட்டு சாமான் வச்சிருக்கணும். இலங்கை விளையாட்டு சாமான். இது சைனா. என்ன முட்டை? என்ன ரப்பர் முட்டை. ரப்பர் முட்டையா? பாருங்க சின்ன பெயிண்டிங்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது போல எல்லாம் படிப்பு சொல்லுவாங்க. வருவீங்க கச்சான எல்லாம் இருக்குது பாருங்க. எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர்? யாழ்ப்பாணம். நல்லூரில் இருந்து வந்திருக்கீங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கீங்க பாருங்க கச்சான் வீக்கா. அவ மட்டக்களப்பு குறிகாட்டானால வாரீங்களோ? குறிகாட்டானால வாராவா? இங்கே போலீஸுக்குரிய பூத் இருக்கு பாருங்க. நல்லா போலீஸ் நிலையம் இருக்குது. இதுக்கெல்லாம் போயிடும் பாருங்க. இது வந்து சின்ன டென்ட் தங்குறதுக்கோ சாரி ஜாக்கி பேங்க் ஆஃப் சிலோனும் இருக்கு பாருங்க. ஃபாரின் கரன்சி பாருங்க. ஃபாரின் கரன்சி என்னதுன்னு சொன்னா இந்தியா காசு இங்கே கொண்டு வந்து இந்திய சாமான்கள் வாங்குறது மாற்ற வேணும். நானே மாற்றிவிடும். அதுக்கான பிஓசி பேங்க் வந்து இருக்குது. முன்னேற்றமடையவும் குணமடையவும் ராமலிங்கம் ஜெஸ்மிதா கெனட்டா ஜெனசன் இவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் துறவினா உடல் நலத்திற்காகவும் போக்ஷன் வியாபார முன்னேற்றத்திற்காகவும் வந்து சர்ச் குடும்ப நலன் தேவாலயம் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதால போகும்பா ஆக்கள் எல்லாரும் வந்திருக்கிறேன் பாருங்க. இதுதான் ஆக்கள் வந்திருக்கணும். தேவாலயத்தை அடிக்க வந்துட்டேன் பாருங்க. கொடியேற்ற எல்லாம் இனித்தான் நடக்கும். என்ன இது? ஐயா என்ன நடக்குது இப்ப? கொடிமரம். இதோ கொடிமரம். இதான் கொடிமரம். கொடிமரம் ஏற்ற போயினும் இதான் கொடிமரம். கொடிமரம் இதான் சர்ச். ஆசீர்வாதம் வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கச்சதீவு புனித அந்தோனியார் கோவில் சுகத்திற்காக வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார். பாருங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. பாக்குறது தான் வந்திருக்கீங்க. இங்க வந்து கொடிமரம் ஏற்ற போயிடும். இதான் கொடிமரம். கொடிமரம் ஏற்ற போயிடும் பாருங்க. கருத்துக்கள் ஆல்வியா கல்வியில் சித்தி பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார். இதான் கொடிமரம். லோஸ் ரட்சகர் புஷ்பராணி அலெக்சாண்டர் இங்க இருக்கு. இதுல இருந்து அது கொடிமரம் அப்படியே நேரம் வந்து நிற்கும். இதுக்குள்ள அனைத்து நன்மைகளுக்கும் அவருக்கு நன்றி சொல்லி ஒப்புக் கொடுக்கின்றார். உடல் நலத்திற்காகவும் வேண்டுகின்றார். கேசிகா கையேந்திரன் திருமணம் நாளை பெற வெளிநாட்டு சென்றார்கள். தயவு செய்து அங்கே செல்லவும். பிரசங்கம் குடும்பம் தொழில் துறை முன்னேற்றம் பெறவும் வேண்டியும் குடும்ப ஆசீர்வாதம் வேண்டியும் துலானி ரோசாலின் பிரான்சா புஷின் எமில் ஜேம்ஸ் யோசப் பாலசிங்கம் போசகாயம் ஆன்ம இளைப்பாற்றி வேண்டியும் சிறிதரன் குடும்பம் நன்றி பலியாகும். சுதாகர் மரிய கிருவாக்குவின்
அருண் குடும்பம் தேவசன் மனோரஞ்சிதம் மற்றும் அனைத்து மக்களுக்காகவும் திறமைகளுக்காகவும் அமிர்தம் கலை வருத்தம் சுகம் கிடைக்க வேண்டி கொடுத்தார். இலங்கை இந்திய ரெண்டு தமிழ் மக்கள் சேர்ந்து தான் வந்து உயர்த்திக்கிறோம் பாருங்க. ஞானமணி குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு நல்ல கொடிமரம் ஏற்றி போடணும் பாருங்க. சரி ஒரு வழியில் பாருங்க ஒரு கொடிமரமா இல்லை வச்சுக்கணும் ஏற்றி போட்டினோம். இது என்னன்னா ஆமாம் இது என்ன சொல்றது எதுக்கு மேலே கப்பியில் இழுத்து அதுக்குள்ள கொழுவி ரெண்டு துண்டா அப்புறம் பாயத்து கொழுவி கைதார இழுத்துலாம் கட்டும் சிலுவ மாதிரியா இப்படி மேலே மேலே ஏற்ற போயிடும். இந்த ரெண்டும் வந்து மேலே ஏற்ற போயிடுமா மேலேன்னு சொன்னால் அதுக்கு மேலே இங்கே தான் கச்சதீவில் கோயில். நீங்கள் அங்கே இருக்கீங்க பெல்ஜியம். இப்போ இதுக்காண்டி பார்க்க வந்துருக்கீங்க. சரி சரி. ஆனால் பெல்ஜியத்தில் இருக்கிற யாழ்ப்பாணம் தான் மண்டத்தீவு. மண்டத்தீவு. இப்போ இது வந்தது குறிகாட்டுவானால குறிகாட்டுவானுக்கு வந்து லோஞ்சியில் வந்தவரா. சரி அண்ணா கொடிமரத்தின் மிச்ச பகுதி மேலே ஏற்ற போயிடும் பாருங்க. இது பாருங்க மக்கள் எல்லாரும் வந்து படுத்திருக்கிறோம். இது என்ன இது இதுக்கு கதிரை எல்லாம் விஐபி இடமோ இன்னும் தெரியல. நிறைய பேர் வந்திருக்கிறோம். அப்பா என்ன குளிர்மையா இருக்குது. தம்பி எங்க இருந்தடா வந்திருக்கிறீங்க? எங்க இருந்தடா வந்திருக்கிறீங்க? அங்காப்பா அந்த பக்கத்தால் வந்து நாங்கள் இப்போ போய் உள்ளுக்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு வருவோம். என்ன மாதிரி இருந்து பார்ப்போம். நான் மற்ற பக்கத்தால் வந்துருக்கிறேன். எல்லாம் சாப்பிடணும் பாருங்க. சாப்பாடு கட்டி கொண்டு வந்துருந்து சாப்பிடணும். இதுதான் கச்சத்தீவு அந்தோனியா தேவாலயம் பாருங்க. இது இந்த பக்கத்தால் போய் எடுப்போம் வீடியோ என்ன மாதிரின்னு பார்ப்போம். இந்தியா இலங்கை எப்படிம்பா வச்சுக்கிறோமோ இன்னும் தெரியல. உரைமட் திருப்பலி நோட் பாருங்க. சாச்சரம் இருக்கும். கச்சதீவு புனித அந்தோனியா திருக்கோவில். எல்லாரும் இங்கே நேத்தியை வச்சு கும்பிடினப்பா. அங்கே ஒருத்தரும் ஒரு மாதிரி வந்து நாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களது உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரிகளை பின்பற்றி உமக்கு வந்தவர்களாக வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக.
பாதுகாவலனே